ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, சார் தேர்ட் செமஸ்டர் புக்கு எப்போ வரும், போஸ்ட்டில் வருமா இல்லை யூனிவர்சிட்டி போய் வாங்கிக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பேட்ச்னு மென்ஷன் பண்ணலை. அதாவது நீங்கள் அகடாமிக் இயர் பேட்சா இல்லை வந்துட்டு நீங்கள் காலண்டர் இயர் பேட்சான்னு மென்ஷன் பண்ணலை. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ 22AY 22CY வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 22AYங்கிறது அந்த 22ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருடங்களை குறிக்கும், அட்மிஷன் போட்ட வருடம். ஏஒய்ங்கிறது அகடாமிக் இயரை குறிக்கும். அதே மாதிரி 22CYனா 22 வந்து அந்த வருடத்தை குறிக்கும். சிஒய்ங்கிறது காலண்டர் இயரை குறிக்கும். ஸோ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே டைப் தான், ஒன்று அகடாமிக் இயர், இன்னொன்று காலண்டர் இயர். ஸோ வருஷத்துக்கு வந்துட்டு 2 அட்மிஷன் தான் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகடாமிக் இயர். அகடாமிக் இயருங்கிறது நீங்கள் ஏப்ரலுக்கு அடுத்து மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி பீரியடில் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து அகடாமிக் இயரில் வரும். காலண்டர் இயர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 10ஆவது மாதம், 11, 12, மேக்ஸிமம் ஜனவரி கூட வரும். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸில் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காலண்டர் இயர் அட்மிஷனில் வரும். டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு அப்போ தான் பே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ செமஸ்டர் பேட்டர்னுக்கு எல்லாமே அந்த லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க புக்ஸை வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஏற்கனவே சின்ன வீடியோஸில் நடுவில் சொல்லியிருக்கோம். இதில் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் எப்பப்போ நீங்கள் பே பண்ணணும், புக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணணும், புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் எந்த கோர்ஸு என்ன இயரில் அகடாமிக் இயர், காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸு யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் அட்மிஷன் போடும்போது பே பண்ணிடுவீங்க. ஸோ செகண்ட் இயர் ஃபீஸ் எப்போ வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 22AY நீங்கள் அகடாமிக் இயர் பேட்சாக இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சம்ருத் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏப்ரல் மாதம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இயர் ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்கள் செகண்ட் இயர் புக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடும். போனதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் எடுத்து அந்த புக்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, நான் வேறு ஒரு ஒர்க்காக யூனிவர்சிட்டி போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போய் புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபீஸ் கட்டின காப்பி, ஐடி காப்பி இது ரெண்டையும் கொடுத்துட்டு புக்ஸ்லாம் வாங்கி அங்கே ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கி புக் ஷெல்ஃப்ஸில் கொடுத்து நீங்கள் புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாகவும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் புக்ஸ் வாங்கியிருக்கும் போது மேக்ஸிமம் ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட்டையும் மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் அகடாமிக் இயரில் நீங்கள் காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூலை மாதம் உங்கள் சம்ருத் போர்ட்டலில் செகண்ட் இயர் ஃபீஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்ட் இயருக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். தேர்ட் இயருக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு காலண்டர் இயரில் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா ஜூலை மாதம் அப்டேட் பண்ணுவாங்க. அகடாமிக் இயரில் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்துட்டு சம்ருத் போர்ட்டலில் வந்து ஃபீஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். புக்ஸை கலெக்ட் பண்ணுறதுல நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் புக்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு புக்ஸ் வந்து போஸ்டரில் வரும். இல்லைனா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வேறு ஒர்க் இருக்குது, நான் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்டு யாராவது விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுடைய டியூஷன் ஃபீஸை வந்து சம்ருத் போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்காகவே பேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சம்ருத் MKயும் டைப் பண்ணினாலே ஃபஸ்ட்டே வந்துட்டு சம்ருத் போர்ட்டல் வந்துடும். இதில் உங்களோட சொல்லியிருக்கோம், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் வரலாம். சப்போஸ் இதில் நீங்கள் இல்லைன்னா நம்மளுடைய டிடி வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிடி வெப்சைட்லேயே லாகினில் போய் ஸ்டூடெண்ட் லாகினில் போனீங்கனாலும் சம்ருத் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் கொடுத்துட்டு உங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு இதில் டைப் பண்ணலாம். இது நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய டைம் நீங்கள் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் இதில் பே பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேம் அதே நம்பரை நீங்கள் கீழே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபீங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபீஸ் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து ஃபீஸ் பே பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து அகடாமிக் இயர் அட்மிஷன். ஸோ ஜூலையில் வந்துட்டு அவங்க தேர்ட் செமஸ்டர் வந்து நீங்கள் 2 செமஸ்டருக்கு சேர்த்து ஒரு டைம் தான் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யூஜியாக இருந்தீங்கன்னா 6 செமஸ்டரு 2 செமஸ்டருக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஜூலையில் வந்து அவங்க வந்து அகடாமிக் இயர் அட்மிஷன் போடுறதுனால செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து இதில் பே பண்ணிட்டாங்க. சப்போஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அகடாமிக் இயர்னால் ஜூலையில் வந்துட்டு உங்களுக்கு சம்ருத் போர்ட்டலில் ஃபீஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அகடாமிக் இயர்னால் ஏப்ரலில் அப்டேட் பண்ணுவாங்க. காலண்டர் இயர்னால் உங்களுக்கு வந்துட்டு ஜூலையில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். புக்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக உங்களுடைய புக்ஸை போஸ்டலில் அனுப்புவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகி ஃபீஸ் பே பண்ணவங்க லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு போஸ்டலில் வரும். இல்லை நான் இதுக்காக நான் யூனிவர்சிட்டி போகலை, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கேன், நான் வேறு ஒரு ஒர்க்காக போகிறேன், வேறு ஒரு ஃப்ரெண்டுக்காக அட்மிஷன் போட போகிறேன், இல்லை அந்த வழியாக நான் வேறு எங்கேயோ ஊருக்கு போகிறேன் சம்திங் இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய புக்ஸை தாராளமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸை பே பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்டை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் சிக்னேச்சர் சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கினா தான் அந்த புக்கை உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ போஸ்டல்லையும் வரும், உங்களுக்கு கொரியர் உங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் கலெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் ஏஒய் சிஒய்க்கு வந்து பேட்சான்னு மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் ஏஒய்க்கு எப்போ ஃபீஸ் அப்டேட் பண்ணுவாங்க, சிஒய் பேட்சுக்கு எப்போ ஃபீஸ் அப்டேட் பண்ணுவாங்க, புக்ஸை எப்படி வாங்குறதுன்னு நம்ம சொல்லியாச்சு. புக்ஸை எப்படி ஏற்கனவே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கலெக்ட் பண்ணுறங்கிறதும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முத்துக்குமார் அவங்க கமெண்ட்டுக்கு வந்து நம்ம ரீப்ளை பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, வாங்கிக்கலாம். ஃபீஸ் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி போய் புக்ஸ் வாங்கிக்கிறோம். ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். இனிமேல் அட்மிஷன் போடுறவங்களுக்கும் இதே சேம் அண்ட் ரூல்ஸ் தான். ஸோ எப்போவுமே உங்களுடைய அட்மிஷன் கார்டை வந்துட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ண காப்பி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் புக் செஷனில் சலான் கொடுப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிட்டு நீங்கள் புக் செஷனில் கொடுத்துட்டு உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். போஸ்டலில் வருமானு கேட்டிங்கன்னா 100% போஸ்டலில் வரும். ஸோ நான் அதான் சொல்லலை, இப்போ நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டேன், நான் அதுக்காக யூனிவர்சிட்டி போல் வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும்போது போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் டவுட்டுக்கு உண்டான ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மேலும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.